ஒரு வாலிப பிள்ளை. அந்த வாலிப பிள்ளைக்கு 2 குழந்தைகள், ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைங்க. அவங்க அவங்க அம்மாலாம் ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு குழந்தை திடீரென்று 2 குழந்தையில் ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு. அப்போ இறந்து போன உடனே என்கிட்ட சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணேன், சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், இன்னொரு குழந்தையும் ரொம்ப பலவீனமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த குழந்தையாவது எப்படியாவது ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா, அதை எப்படியாவது காப்பாற்றிடணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய வாங்கினா. அந்த குழந்தைய என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு இலை, வாழை இலையை போட்டு அந்த குழந்தைய அந்த வாழை இலைக்கு மேலே போட்டு என் கையில் கொடுத்தாங்க. எனக்கு விகற்பமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக உடம்புல தீ காயம் பட்டவர்களை வாழை இலையில படுக்க வைக்கிறது அப்படி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த குழந்தைய போய் ஒரு வாழை இலையில படிக்க வச்சு என் கையில் கொடுக்குறாங்களேன்னு பார்த்தா, ஒரு தீ பட்ட ஒரு குழந்தையினுடைய உடம்பு எப்படி இருக்குமோ அப்படியே அந்த குழந்தையினுடைய உடம்பு இருக்குது. அப்போ இந்த புருவத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அழுக்கு இருந்தது மாதிரி இருக்குது. உடனே நான் ஒரு கையில் அந்த குழந்தைய இப்படியே வச்சுட்டு, சரி அதனுடைய நெற்றியில் இருக்கிற அந்த அழுக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தொட போகும்போது, அந்த பாட்டி, அந்த குழந்தையினுடைய பாட்டி அங்கேருந்து கத்தி, பாஸ்டர் தொட்டுறாதீங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த உடம்பு தொட்டுட்டீங்கன்னா அந்த பிள்ளை தொட்ட உடனே அந்த பிள்ளையினுடைய அந்த தோல் கையோட வந்துருமாம். கொடுமையான அந்த குழந்தை கத்திட்டே இருக்கு, அந்த குழந்தை அழுதுட்டே இருக்குது. என்னால் தாங்கவே முடியல. அப்போ அதற்காக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரெண்டு நாளைக்குள்ளாக அந்த குழந்தையும் இறந்துருச்சு. அப்போது அந்த வாலிப தங்கச்சி சர்ச்சில் வந்தாங்க. இப்போ ஏன் இப்படி நடந்துச்சு, நீ ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஆண்டவர் எப்படி இதை அனுமதிச்சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை முழங்கால் படிட்டு, எனக்கு ஒரு மன்னிப்புக்காக நான் வந்திருக்கிறேன். நான் இதே கோயம்புத்தூரில் ஒரு திருச்சபையில் நான் ஒரு யூத் லீடராக நான் இருந்தேன். என் கையில் பாஸ்டர் எல்லா பொறுப்பையும் கொடுத்துருந்தாரு. அப்போ நான் உலகத்தில் இருக்கிற ஒரு புற மதத்தில் இருக்கிற ஒரு பையனை நான் காதலித்தேன். நான் எத்தனையோ பேர் சொன்னாங்க, என்னுடைய பாஸ்டர் சொன்னார், எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, நீ அவசரப்படாத, நீ எல்லாம் பண்ணாத, நான் எல்லாரிடத்துலையும் நான் மாற்ற முடியாதா, நான் ரட்சிக்கப்பட வைக்க மாட்டேனா, நான் அவங்க எல்லாரையுமே எதிர்த்து சண்டை போட்டு, நம்ம கடவுள் மட்டும்தான் கடவுளா, எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரையே தூசிச்சு கோயம்புத்தூரில் இருக்கிற கோயிலுடைய பேரை சொல்லி அந்த இடத்துல நானும் அந்த பையனும் போய் மலைக்கு போய் ஒரு மஞ்சக்கயிறை எடுத்துகிட்டு போய் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நான் தாலி கட்டினேன். என்ன அவன் தாலி கட்டும் போது நல்லா தான் இருந்துச்சு. அந்த நிமிஷத்தில் ஏதோ அந்த இடத்துல என்னுடைய உடம்பு குளிர்றது மாதிரி தெரிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப குளிர் இருந்துச்சு. எனக்கு ஏன்டா இப்படி குளிருது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பைக்கில் வரும்போது அவனே கட்டி பிடிச்சி தான் வந்தேன். ரொம்ப குளிர், காய்ச்சலாக இருந்துச்சு. ஆனால் நான் ஒன்று உணர்ந்தேன், அன்னைக்கு அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்கும்போது எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டு எனக்குள்ளே வேற ஏதோ ஒரு ஆவி உள்ள புகுந்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அன்னையிலிருந்து நான் நல்லா இல்லை, நான் சந்தோஷமாக இல்லை, நான் வெற்றியாக இல்லை. எனக்கு ஒன்று மட்டும், எனக்கு இறந்து போன குழந்தை கூட எனக்கு வேண்டாம். எனக்கு யார் வேணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு இயேசு திரும்ப வேணும். எனக்கு அவர் எனக்குள்ள வேணும். எனக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அந்த பிள்ளை கத்துன அந்த கதறல் இன்றைக்கு வரைக்கும் என் காதில் கேட்குது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைய, எல்லாத்தையும் நீங்கள் மறைச்சிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பத்திரப்படுத்தி இருக்கலாம். உங்களை எல்லாருமே நம்பலாம். உங்களை எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லலாம். நீங்க ஜெபிக்கிறவங்கன்னு சொல்லலாம். இப்போ கூட இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, இப்போ கூட இந்த சத்தத்தை கேட்கும்போது உங்களை பார்த்து நிறைய பேர் உன்ன மாதிரி நான் இருக்க முடியலையே, உன்ன மாதிரி நான் ஜெபிக்க முடியலன்னு ஆசைப்படுற அளவுக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இருக்கலாம், உங்களுடைய ஊழியம் இருக்கலாம். நீங்க எல்லாரை விட ஊழியம் செய்யலாம், நீங்க எல்லாரை விட ஜெபிக்கலாம், நீங்க எல்லாரை விட ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, இல்ல, ஒரு காரியத்தை கர்த்தர் எச்சரிக்கும் போது நீங்க எச்சரிக்கை கேட்காவிட்டால் உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாருன்னா, உள்ளுக்குள்ள ஆண்டவர் இருக்கவே மாட்டார். இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல ஃபர்ஸ்ட் என்ன ஜெபிக்கணும்னா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஆனா நீங்க மட்டும் என்னை விட்டு என்ன பண்ணாதீங்கன்னா, சத்தமா சொல்லுங்க,
இஸ்ரவேல் ஜனங்களை பிரயாணத்தில் கொண்டு போகும்போது போகிற வழியில் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணும்போது மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அதனால என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொல்லும் போது மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த சமூகம் சொல்லும், தூதன் சொல்லுவான், இந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, நீர் என்னோடு கூட வராவிட்டால் என்னை இவ்விடத்திலிருந்து அனுப்பாதிரும், என்னை இவ்விடத்திலிருந்து அனுப்பாதிரும். இத்தனைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், உனக்கு டென்ஷன் இல்லை, உனக்கு கவலை இல்லை, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஆனா நம்ம நிறைய பேர் பைக்லையும் நிறைய பேர் கார்லையும் வந்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்ற வாக்குத்தத்தத்தை நம்ம போடுறோம். ஆனா உண்மையிலேயே இந்த வாக்குத்தத்தம் வந்து மோசே வந்து ரிஜெக்ட் பண்ண வாக்குத்தத்தம், எனக்கு வேண்டான்னு சொன்ன வாக்குத்தத்தம். எனக்கு உங்க சமூகம் முன்னாடி போக வேண்டாம், எனக்கு யாரு முன்னாடி போகணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எனக்கு முன்பாக போகிற அந்த தலைமைத்துவம் இருந்தால் எனக்கு போதுமானது, போதுமானது. ஆண்டவரே, நீங்க இல்லாத உயர்வு எங்களுக்கு வேணாம்ப்பா, நீங்க இல்லாத ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத புகழ்ச்சி எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத தலைமைத்துவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்களே இல்லாத அந்த ஆசீர்வாதம் எனக்கு எதுக்கு, நீங்க இல்லாத அந்த பையன் எனக்கு எதுக்கு, நீங்க இல்லாத பொண்ணு எனக்கு எதுக்கு, நீங்க இல்லாத அந்த பணம் எனக்கு எதுக்கு, நீங்க இல்லாத அந்த வீடு எனக்கு எதுக்கு, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு புது வருஷத்துக்குள்ள என்ன கையை பிடிச்சு நீங்க கொண்டு போறதுக்கு முன்னாடி என் கூட நீங்க இருக்கிறீங்கன்றத நிரூபிச்சிட்டீங்கன்னா போதும். உங்களை துக்கப்படுத்துறது மாதிரி ஏதாவது இருக்கும்னா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். கையை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம், நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. பிரதர் மனம் திரும்பி இருங்க, பிரதர் சிஸ்டர் மனம் திரும்பி இருங்க, சிஸ்டர் வாலிப தம்பி மனம் திரும்பிரு, வாலிப தங்கச்சி மனம் திரும்பிரு. எத்தனையோ பேர் இருந்த போதிலும் இந்த சத்தத்தை கத்தர் ஒன்ன கேட்க பண்ணுறாரு அப்படின்னா உன் மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாசம் இருக்குது. நீ செஞ்சிட்டு இருக்கிற அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பு, அந்த அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பு, அந்த கீழ்ப்படியாமையிலிருந்து மனம் திரும்பு. அந்த காரியம் வேண்டாம், அந்த காரியத்தை குறித்து கத்தர் எச்சரிச்சுட்டே இருக்காரு, இது உனக்கு நல்லதில்லை. அதை எச்சரிச்சு எச்சரிச்சு ஆண்டவர் உன்னை விட்டு போகிறதுக்கு முன்னாடி, ஏசப்பா நீங்க என்னை விட்டு போக வேண்டாம், நான் இந்த விஷயத்தை விட்டுறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றியப்பா, நன்றி நன்றி. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதேப்பா, நீங்க இல்லாம என்னால எப்படிப்பா வாழ முடியும்? இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல இந்த பிரசங்கத்தை கேட்டு 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 அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருத்தரையும் தொட்டுட்டே இருக்குது. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இந்த உலகத்துல நீங்க இல்லாத எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பான்னு நீங்க சத்தமா சொல்லுங்க. நீங்க கூட இருந்தா அது எனக்கு போதும் ஆண்டவரே. எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு நீங்க தான் ஆண்டவரே முக்கியம், எனக்கு நீங்க தான் ஆண்டவரே வேணும். என் கூட வாங்க ஆண்டவரே. ஒருவேளை என்னை விட்டு தூரத்துல நீங்க நிப்பீங்கன்னா இப்ப நான் உங்களை ஆசையா கூப்பிடுறேன், மறுபடியும் எனக்குள்ள வாங்க ராஜா. உங்களுக்குன்னு ஒரு இடம் என்னுடைய இருதயத்துல இருக்கு ராஜா, என்னை விட்டு மட்டும் போகாதீங்க ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். சொல்லுவோம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க எல்லாம் என்னால் வாழவே முடியாது,
நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. சொல்லுங்க எல்லாரும், நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது. உங்க நிறைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கு. கைய மேல உயர்த்தி நீங்க தான். எஸ், சத்தமா எஸ் அப்பா, எனக்கு வேணும் ஆண்டவரே. ஜெபிக்கிறவங்க ஜெபி, கேட்கிறவங்க கேளுங்க. ஏசப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில விஷயங்களை இந்த உலகத்துல நம்மள சில நேரத்துல இயேசு இல்லாம ஏதாவது நம்முடைய கையில கொடுக்கணும்னு சத்துரு துடியாய் துடிப்பான். ஆனா உண்மையிலே நீங்க இயேசுவை ஒதுக்கி வச்சுட்டு, இயேசு இல்லைன்னா பரவாயில்ல, இயேசு இல்லைன்னா பரவாயில்ல. சிலர் திருமணத்துல எல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னன்னா, அந்த பிள்ளை மேல வச்ச பாசம், அந்த பையன் மேல வச்ச ஆசை, அந்த சொத்து மேல இருக்கிற மோகம், அந்த ஆசீர்வாதத்தின் மேல இருக்கிற அந்த கண்ணு, இல்லைன்னா தாமதமாகிறதுனால இருக்கிற அந்த அந்த உற்சாகம், இதனால எல்லாத்துலயும் சில நேரத்துல மனசுக்குள்ள என்ன நினைக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசு தானே நம்ம கூப்பிட்டுக்கலாம், இயேசு தானே அவர் வந்துருவாரு, அப்புறம் பண்ணிக்கலாம், அது இல்லாட்டி என்ன, மற்றதெல்லாம் இருக்கு. நான் சொல்றேன், எது இல்லாட்டியும் பரவாயில்ல, எது இல்லாட்டியும் பரவாயில்ல. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஒரு தீர்மானம் மட்டும் பண்ண, உன் வாழ்க்கையில பிசாசு இயேசு இல்லாம எது கொடுத்தாலும் நீ முதல்ல சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவே இல்லாத இடத்துல எனக்கு அந்த இடத்துல வேலை. சொல்லுங்க, அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு வேண்டாம். அது சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் நன்மையாக தான் இருக்கும். சில நேரத்தில் பொழைக்க தெரியாத ஒன்று சொல்லுவாங்க நிறைய பேர். நாம் இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்காக வரல, எதுக்கு நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமேன்னு சொல்லுங்கள். உங்க வாழ்க்கையில 1000 வரலாம் பிரதர், 1000 வரலாம். ஆனா உங்க வாழ்க்கையில திருப்தி எதுல உண்டாகும் அப்படின்னு சொன்னா, நீங்க இயேசு உங்க கூட இருக்கிறதுல மட்டும்தான். எந்த இடத்துலையும் இதுல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு யார் முக்கியம்னா, எனக்கு இயேசு முக்கியம். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு 5 டைம் கையை உயர்த்து. எனக்கு இயேசு முக்கியம், எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு தேவை, எனக்கு இயேசு போதும். வாலிப தம்பி அம்மாவை தூக்கி விசிறடிச்சது மாதிரி இயேசுவை தூக்கி நீ விசிறடிச்சிருக்கலாம். இந்த இயேசு எனக்கு வேண்டான்னு உன் வாயில நீ சொல்லி இருக்கலாம். உன் மனசுக்குள்ள இந்த இயேசுவை தேடி தேடி என்ன கண்டேன், இந்த இயேசு எனக்கு வேண்டான்னு கூட சொல்லலாம். ஆனா உண்மையிலே இயேசு இல்லாத வாழ்க்கையை உன்னால வாழவே முடியாது. இயேசு மட்டும் உனக்குள்ள இருந்து வெளியே போயிட்டார்னா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை அசுத்தமும் உன்னை தேடி வர்றதுக்கு
ரெடியா இருக்குது, ரெடியா இருக்குது. ஏன்னா ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க, இந்த சவுல் நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, என்னைக்கு இயேசு இவனை விட்டு அந்த தேவனுடைய ஆவியானவர் போனாரோ நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் ஒன்னொன்னா இவனுக்குள்ள வந்துச்சுங்க. எல்லாமே வந்துச்சு. கீழ்ப்படியாம வந்துச்சு, கோபம் வந்துருச்சு, மற்றவங்க மேல எரிச்சல் வந்துருச்சு, கசப்பு வந்துருச்சு, கொலை பண்ணணும்ன்ற வெறித்தனம் வந்துருச்சு. தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு மனுஷனுக்காக கத்திய தூக்கிட்டு அலைஞ்சான் பாருங்க. இயேசு அவனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. மீகாலை கூப்பிச்சு தாவீதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு திருமணம் பண்ணி வச்சு அந்த பையனை தாவீதை கொன்னு என் பிள்ளைய அனாதை ஆக்குறது தப்புன்னு தெரியல பாருங்களேன். தன்னுடைய மகன் யோனத்தான் கழுகை போல வேகமாய் ஓடக்கூடிய பையன், ரொம்ப பராக்கிரமசாலி. அவனுக்கு பிற்பாடு யோனத்தான் தான் கண்டிப்பா ராஜ்யபாரத்தில் வரணும். அவனுடைய ஆயுததாரியும் அவனும் 2 பேரும் போய் எதிரியினுடைய பாளையத்தில் அவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டு வந்தாங்க. ஆனா தன்னுடைய பையனை பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டுறது மாதிரி திட்டி, நீ அந்த பேலியாளின் பையனுக்கு மேல நீ நேசம் வச்சதால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையே நெருங்க விடாத, தன்னுடைய பிள்ளையை கொலை பண்றதுக்கு அஞ்சல் அவங்க அப்பா. இத்தனை குணமும் எங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இயேசு அவனை விட்டு போனதுக்கு பிற்பாடு, பிரசன்னம் போனதுக்கு பிற்பாடு வந்துருச்சு. அதனால ஆண்டவர் நம்மை விட்டு போனால் உலகத்தில் இருக்கிற எல்லாமே நம்மகிட்ட சேரும். ஆனா யாரோ ஒருத்தருக்கு பேசுறாரு, நோ காம்ப்ரமைஸ். இதுல மட்டும் நான் கண்டிப்பா விட்டு தர மாட்டேன். எனக்கு யாரு முக்கியம்னு கேட்டா நீங்க ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லணும். தீர்மானம் எடுக்கிறீங்களா? இயேசு இல்லாம கோடி கொடுத்தாலும் எனக்கு அது தேவை. இயேசு இல்லாத வர்ற நரகமா இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல. இயேசு என் கூட இருக்கிறார்னா நரகமும் எனக்கு பரலோகம்தான். அது நரகத்தை நான் அனுபவிச்சாலும் வலி எனக்கு இருந்தாலும் இயேசு இருப்பாரானால் அதுதான் எனக்கு பரலோகம். எனக்கு இயேசு தான் வேணும். சோ நீங்க செய்து கொண்டிருக்கிற தவறிலே நீங்க மனம் திரும்பாவிட்டால் உங்களுக்கு ஏற்படுகிற ஃபர்ஸ்ட் ஆபத்து என்ன அப்படின்னா, ஆண்டவர் சைலண்டா போயிடுவார். அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் பிசாசு உங்களை விட்டு போகிறதுக்கும் இயேசு உங்களை விட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம். பிசாசு உங்களை விட்டு போகும்போது அலக்கழியாமல் உங்களை விட்டு போக மாட்டான். உங்களை கூப்பாடு போட வச்சு, உங்களை ஸ்டெயின் பண்ண வச்சு, கத்தி, அதுக்கப்புறம் தான் பிசாசு வெளியே போகும். ஆனால் ஆண்டவர் மட்டும் உங்களை விட்டு போகும்போது எப்படி போவாருன்னா, ரொம்ப அமைதியாக எதையுமே சொல்லாமல். எனக்கு என்ன அப்படின்னா, சர்ச்சில் ஒரு 1000 பேர் வந்தாலும் எத்தனை பேரோட இயேசு இருக்கிறார்ன்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. எத்தனை பேரோட இயேசு இருக்கிறார்? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத வெறும் பணத்தை வச்செல்லாம் நம்ம கணக்கு போட்ட முடியாது. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இயேசு என் கூட இருக்காருன்னு சொல்லிட முடியாது. நான் எனக்கு நிறைய சொத்து கிடைச்சிருச்சு, எனக்கு இயேசு என் கூட இருக்கிறான்னு சொல்ல முடியாது. எனக்கு பதவி உயர்வு கிடைக்குது, என் கூட இயேசு இருக்காருன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கிற பணக்காரங்க நிறைய பேர்ட்ட இயேசு இல்லை. உலகத்தில் இருக்கிற நிறைய அரசியல் தலைவர்கள்ட்ட இயேசு இல்லை. உலகத்தில் இருக்கிற பெரிய படிப்பாளர் இடத்துல இயேசு இல்லை. இயேசு இருக்கிறதற்கும் அந்த ஆசீர்வாதத்திற்கும் சம்பந்தமே அது இயேசு இல்லாதவனுக்கும் கிடைக்கும். ஆனா இயேசு என் கூட இருக்கிறார் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு தப்பு நடக்கும்போது, ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது என் மனசுக்குள்ள இதை செய்யாத, இது உனக்கு நல்லதில்லை, இது உனக்கு வேண்டாம், இதை நீ மன்னிச்சிரு, இதை நீ விட்டுரு, இது உனக்கு அவசியம் இல்லாதது, நீ எப்படி இதை செய்வேன்னு உள்ளுக்குள்ளே இருந்து ஒருத்தர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாரு பாருங்களேன். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் அவர்தான் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவர். என்ன திட்டுங்க, என்ன கரெக்ட் பண்ணுங்க, என்ன வழி நடத்துங்க, எனக்கு நீங்க வேணுமாண்டவரே, கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும், வேணும். ஏசப்பா, ஏசப்பா, நானும் வருகிறேன், கலிலேயா கடல் ஓரமா என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என்னுள்ளம் தாங்க
அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீங்க கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தி. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமா நீ கடலின் மேல நடந்து அதிசயம் செய்தி. ஏசப்பா நானும் வருகிறேன். கலிலேயா கடல். கையை உயர்த்தி எல்லாரும் என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க ராஜா ராஜா ராஜா.